मङ्गलश्लोकः। वागीशाद्यास्तु मनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। சித்ரையா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வாக்கிய பேதாத் கர்மநாமதேயத்துவம் கதம் அப்படிங்கிறதான் விசாரா. அதுல பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்டு இருக்கான். என்ன கேள்வின்னு கேட்டா, பசுனா யஜேத அப்படிங்கிற இடத்துல பும்ஸ்துவம் ஏகத்துவம் இந்த இரண்டோடு கூடிய பசுவானது சாதனமாக விதிக்கப்படுறது, அதாவது விசிஷ்டமானது விதிக்கப்படுறது எதை உத்தேசிச்சு? ஏற்கனவே பிராப்தமான கர்மாவை உத்தேசிச்சு. அதனால இங்க நீங்க வாக்கிய பேதம் சொல்லல. அத போல சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்திலும் ஏற்கனவே கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு அக்னிஷோமியம் பசுமால பேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விசிஷ்டமான பசுத்ரவியம் விதிக்கப்படட்டும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கு இந்த பசுநாயஜேதாங்கிற இடத்துல விசிஷ்ட விதி இருக்குன்னு காமிச்சான் இல்லையா? அங்க ரெண்டு வழி காமிச்சான். முதல் வழி என்னது அப்படின்னு கேட்டா, பசுனா அப்படிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தியானது கேட்கப்படுறது. இந்த திருத்தீயா விபக்தியினால கரணத்துவம் சொல்லப்படுறது. இந்த கரணத்துவம் எதற்கு அப்படின்னு கேட்டால் பசுவுக்கு. அந்த பசு எப்பேற்பட்டதுன்னு கேட்டா பும்ஸ்துவ ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசு விதீயத்தை கரணத்துவேனா அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல பும்ஸ்துவம் ஸ்திரீத்துவம் பசுன்னு இப்படின்னு பதார்த்தங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட விசிஷ்டம் ஒண்ணுதான் விதிக்கப்படுறது. அதாவது பும்ஸ்துவ விசிஷ்ட ஏகத்துவ விசிஷ்ட பசுத்துவ விசிஷ்ட பசு ஒண்ணுதான். விசிஷ்டம் விசிஷ்டம் சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து விசிஷ்டமான பதார்த்தம் ஒண்ணுதான். அந்த ஒரு பதார்த்தான் இங்க சாதனமாக விதிக்கப்படுறது. அதனால இங்க வாக்கிய பேதா கிடையாதுன்னு ஒரு வழி காமிச்சு கொடுத்தா. இன்னொரு வழி ரெண்டாவதா ஒண்ணு காமிச்சா, அதாவது அருணைகஹாயனின் நியாயேன அப்படின்னு சொன்னா அது என்னது அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் அத்தனையும் பசுவுல போய் சேர்ந்தாதானே அது பும்ஸ்துவ விசிஷ்டமா இருக்கு, ஏகத்துவ விசிஷ்டமா இருக்கு, இப்படின்னு ஒவ்வொன்னும் அதுல சேர்ந்து இருக்கு. அநேக விதானம்னு வரும். அதற்கு பதிலாக பும்ஸ்துவமாகட்டும் ஏகத்துவமாகட்டும் பசுவாகட்டும் எல்லாமே சாதனமாக விதிக்கப்படுறது. ஆர்த்தி பாவனாவுல சாதனமாக இவை எல்லாமே தனித்தனியா விதிக்கப்படுறது. பரஸ்பரம் இவைகளுக்குள்ளார சம்பந்தமே கிடையாது. இப்படி விதிக்கப்பட்ட பிறகு இந்த பும்ஸ்துவம் எங்க போய் சேர போறது? ஏன்னா பும்ஸ்துவம்ங்கிறது ஒரு தர்மஹா, தனியா இருக்காது, ஒரு ஆசிரியம் வேணும். அப்போ எது ஆசிரியா அப்படின்னு கேட்கும் பொழுது அதே வாக்கியத்துல சொல்லப்பட்ட பசுகு அந்த திரவியம் அது ஆசிரியமா இருக்கட்டுமே அப்படின்னு ரெண்டாவதா ஒரு வழி காமிச்சான். இந்த வழிதான் அருணைகஹாயனின் நியாயா அப்படின்னு நாம சொல்லி முடிச்சோம். இப்போ கிரந்தக்காரர் வெறுமனே இந்த நியாயத்தை சொல்லாம அந்த அருணைகஹாயனின் நியாயங்கிறது எங்க வந்திருக்கோ அருணாதிகரணம் அப்படின்னு அந்த அதிகரணத்தை கொஞ்சோண்டு சங்கேபமா காமிக்கிறார். இதுதான் நம்ம இன்னைக்கு புதுசா மேற்கொண்டு படிக்க வேண்டிய கிரந்தா. யதா அருணயா பிங்காக்ஷ்யா ஏகஹாயண்யா கவா சோமம் கிரீணாதி இத்யத்ர
காரகாணாம் கிரியான்வய நியமாத் கரண விபக்திபிஹி ஆருண்ய பிங்காக்ஷித்வாதீனாம் சதுர்ணாம் பரஸ்பரம் அனன்விதானாமேவ சோமக்ரயணாங்கத்வேன அன்வயே சதி ஆருண்யாதேஹே குணஸ்ய அமூர்த்தஸ்ய ஸ்வதஹ கிரியாசாதனத்வ அயோகாத் கிரியாசாதன ஏகஹாயனி கோ பரிச்சேதகத்வேன பశ్చాத் பரஸ்பரம் பார்ஷ்டிகான்வயः யா ஏகஹாயனி கௌஹு சா பிங்காக்ஷி அருணா இதி. இப்படின்னு அந்த அதிகரணத்தை சங்கேபமா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, இங்க விஷயத்துக்கு உண்டான வாக்கியம் அருணயா பிங்காக்ஷியா ஏகஹாயன்யா கவா சோமங் கிரீணாதி அப்படின்னு இருக்கு. இதுல கௌஹு எந்த பிரகரணத்தை இது வந்திருக்குன்னு கேட்டா, சோம கிரயண பிரகரணத்தை இந்த வாக்கியம் இருக்கு. சோம கிரயணம் பண்ணும் பொழுது குறிப்பிட்ட திரவியங்களை கொடுத்துதான் வாங்கணும். அதுல கௌஹு திரவியம் அப்படிங்கிறது ஏற்கனவே வேற ஒரு வாக்கியத்தினால கிடைக்க பெற்றிருக்கு. அதன் மேற்கொண்டு அந்த பசு எப்பேற்பட்டதா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆருண்ய விசிஷ்டமா இருக்கணும், ஆருண்ய குணத்தை கொண்டதா இருக்கணும். அருணிமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த குணத்துடன் கூடியதா இருக்கணும். பிங்காக்ஷி, கண்கள் பிங்களம்னு சொல்லுவோம், ஆஷ் கலர், அத போல இருக்கணும். ஏகஹாயனி, ஒரு ஆண்டு கொண்டதா இருக்கணும், வத்சத்தை கொண்டதா இருக்கணும். இப்பேற்பட்ட பசுவானது விதிக்கப்படுறது. இதுல பசு அப்படிங்கிறது திரவியம் முன்னாடியே கிடைச்சிருது. அப்போ கிடைக்காதது எது அப்படின்னு கேட்டா, இந்த ஆருண்யம், அருணிமா, பிங்காட்சித்துவம், அதுக்கப்புறம் ஏகஹாயனித்துவம், இந்த தர்மங்கள் தான் கிடைக்காதது புதுசு. அஜ்ஞாத விஷயத்தில் தானே விதி சக்தி போய் சேரும். அதாவது சரியா ஏற்கனவே கிடைச்ச ஒண்ணுத்துல விதியானது போய் சேராது. விதி சக்தியானது இந்த ஞாதாஜ்ஞாத விவேகத்தை பார்த்து அஜ்ஞாதமான விஷயத்தெல்லாம் போய் சேரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாக்கியத்துல 4-5 பதார்த்தங்கள் இருந்தாலும் அதுல புதுசா எதுவோ அதுதான் விதேயமா இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, ஒரு குழந்தைய அம்மா கடைக்கு அனுப்புறா, 1 மீட்டர் துணி வாங்கிட்டு வா அப்படின்னு முதல் வாக்கியம் சொல்லியிருக்கா. 2வது வாக்கியம் சொல்றா சிகப்பான துணி வாங்கிட்டு வா அப்படிங்கிறா. இப்போ அந்த 2வது வாக்கியத்துல புதுசா சொல்லப்பட்டது, விதிக்கப்பட்டது எது? வஸ்திரமும் சேர்ந்தா அல்லது வெறும் அந்த சிகப்புங்கிற அந்த குணஹா கலர் அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டா அது மட்டும்தான். அப்புறம் எதுக்காக மெனக்கட்டு சிகப்பு வஸ்திரம்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, வஸ்திரம் சொல்லப்பட்டாலும் அஜ்ஞாதத்துவம், அதாவது புதுசு தெரியாத விஷயம் இது, அந்த சிகப்புங்கிற கலர், அதுலதான் அந்த விதி சக்தியானது போய் சேரும். அத போல இந்த கவா சோமம் கிரீணாத்தின்னு இருந்தாலும் இந்த கௌஹு வேற ஒரு வாக்கியத்தினால ஏற்கனவே கிடைக்க பெற்றது. இப்போ அந்த பசுவை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்தினால ஆருண்யம், ஏகஹாயனித்துவம், பிங்காட்சித்துவம்னு இந்த 3 தர்மங்கள் விதிக்கப்படுறது. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பிராப்த உத்தேசேன, பிராப்த பதார்த்த உத்தேசேன, பிராப்த கர்மாவாக இருக்கலாம், பிராப்த திரவியமாகவும் இருக்கலாம். இப்படி பிராப்தமா இருக்கக்கூடிய ஒன்றை உத்தேசிச்சு அநேக விதானம் பண்ணினால் வாக்கியபேத தோஷா வரும்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிராப்தே கர்மணி நானேகோ விதாத்தும் சக்கியதே குணஹா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோடைய 2 பாதங்களை வச்சுன்னு நமக்கு அந்த அம்சம் முன்னாடியே பார்த்தோம். இப்போ இங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது என்ன சித்தாந்தம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னு கேட்டா, இந்த ஆருண்யமோ ஏகஹாய நீத்துவமோ பிங்காட்சித்துவமோ இதெல்லாம் பசுவோடு சம்பந்தப்பட்டாதான் அநேக விதானம்னு ஆகும். ஏகோத்தேசேன அநேக விதானம்னு இங்க நாம அப்படி பண்ண வேண்டாம். அதற்கு பதிலாக இங்க சோம கிரயண பாவனா இருக்கு இல்லையா, இந்த பசுவானது ஏற்கனவே கிடைச்சதுன்னு சொன்னோமே, எப்படி கிடைச்சது? கரணமாக கிடைச்சது. சோம கிரயணம் இருக்கு இல்லையா, அந்த கிரயணம் தான் இங்க சாத்தியம். அந்த கிரயணம் பண்றதுக்கு சாதனமாக எது இருக்கு? பசு. சாதனம் பசு. அத போல இவைகளும் சாதனம். எது? ஆருண்யம். பசுவுக்கு எதெல்லாம் விசேஷமா சொல்லுமோ அது.
சரி, இப்போ நமக்கு இந்த சோம கிரயண பாவனா இருக்கு இல்லையா, அந்த பாவனையில நேரடியாக இவைகளுக்கு அன்வயம். எவைகளுக்கு? ஆருண்யத்திற்கு, ஏகஹாய நீத்துவத்துக்கு, அதே மாதிரி பிங்காட்சித்துவம் அந்த தர்மத்துக்கு, மூன்றும் நேரடியாக பாவனையில சம்பந்தப்படுறது தனித்தனியாக. அப்போ என்ன ஆகும்னு கேட்டா, பிராப்த உத்தேசேன அநேக விதானம் கிடையாது, எல்லாமே சேர்ந்து பாவனைகள் தான் போய் சேர போறது இப்படின்னு ஆயிடும். சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாக்கிய பேதம் பரிகாரம் நீங்க ஒரு மாதிரியா பண்ணி கொடுத்துருக்கீங்க, சரிதான். ஆனா இங்க இன்னொரு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் அப்படின்னு கேட்டா, இந்த ஏகஹாய நீத்துவமாகட்டும், ஆருண்யமாகட்டும், இதெல்லாம் என்னது? தர்மஹா குணாஹா. இவைகள் ஒரு ஆசிரியம் இல்லாம இருக்காது. ஏன்னா இது அமூர்த்தம்னு சொல்லுவோம். திரவியம் அப்படின்னா அது மூர்த்தமா இருக்கும், இது அமூர்த்தம். அப்போ இது இன்னொன்னு ஒரு திரவியத்தை ஆசிரியச்சுன்னு தான் இருக்கும். எங்கேயாவது நம்ம போயிட்டு சிகப்பு மட்டும் கொடுக்க முடியுமா? முடியாது. அது இதோட ஒரு துணியிலையோ இல்ல புஸ்தகத்திலேயோ அது இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கும், அதை தான் கொடுக்க முடியும் இல்லையா? ஏன்னா அது அமூர்த்தம். இந்த மாதிரிதான் ஏகஹாய நீத்துவம், பிங்காட்சித்துவம் எல்லாமே. அப்போ இதெல்லாம் கரணமாக போய் சேரும் சொன்னாலும், இந்த கரணம்னா எப்போது கரணம் ஆகும்? இது முதல்ல மூர்த்தமான ஒரு பதார்த்தத்தோடு சேர்ந்தாதானே அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, இந்த தர்மங்கள் இருக்கே ஆருண்யம், இவைகளுக்கெல்லாம் ஆசிரியம் எது அப்படின்னு பின்னாடி கேள்வி வரும் பொழுது, பின்னாடினா எப்போ? முதல்ல இவைகளெல்லாம் கரணமாக பாவனையில போய் சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கு அப்புறம் இவைகளுக்கெல்லாம் ஆசிரியம் எது அப்படின்னு கேள்வி வரும் பொழுது, ஒரு திரவியம் ஆசிரியமாக வேணும். எந்த திரவியத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேள்வி வரும் பொழுது, இங்கேயே ஸ்ரூயமானமாக இருக்கக்கூடிய கௌஹுங்கிற அந்த திரவியத்தை எடுத்துப்போம்னு முடிவு பண்ணி கொடுத்தா. அப்ப என்ன ஆயிடுத்து? இந்த ஆருண்யமோ, இந்த பிங்காட்சித்தமோ அல்லது ஏகஹாய நீத்துவங்கிற இந்த தர்மங்கள்லாம் இருக்கே, ஏகஹாயனத்துவம், இந்த ஏகஹாயனத்துவாதி தர்மங்கள் எல்லாமே கௌல போய் சேர்றது எப்போ? இதெல்லாம் முதல் நிலையில இல்லை. முதல் நிலையில இவைகள் எல்லாம் சோமக்கிரயண பாவனை எல்லாம் போய் சேர போறது. அதனாலதான் நம்ம முதல் நிலையில வாக்கியார்த்தம் சொல்லும் பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஆருண்யேன சோமக்கிரயணம் பாவயேத், பிங்காட்சித்வேன சோமக்கிரயணம் பாவயேத், ஏகஹாய நீத்வேன சோமக்கிரயணம் பாவயேத், அதே மாதிரி கவா சோமக்கிரயணம் பாவயேத். இப்படி தனித்தனியா சாதனத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக முதல் வரிசையில இப்படி ஒரு சாப்த போதத்தை சொல்லிடணும். சொன்னதுக்கு அப்புறம்தான் கேள்வி வரும், இதெல்லாம் சாதனம்னா எப்போ ஆகும்? ஆசிரியமான திரவியம் வேணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது, அதே வாக்கியத்துல சொல்லப்படுகின்றதான கௌஹு திரவியமாக ஆசிரியமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதத்தான் இந்த அருணேகஹாயனி அப்படிங்கிற அதிகரணத்துல சொல்லி கொடுத்தா. அதை வச்சுண்டு இங்க அத போல சொல்லலாமே. எப்படி? பசுநாயஜேதா அப்படிங்கிற இடத்துல பும்ஸ்துவமும் சாதனமாக போய் சேர்றது நேரடியாக பாவனையில, ஏகத்துவமும் அப்படியே சேர்றது, பசுவும் அப்படியே போய் சேர்றது. இப்படி முதல்ல எல்லாமுமே சாதனமாக கரணமாக நேரடியாக ஆர்த்தி பாவனையில சேர்ந்துட்டோம். அதன் பிறகு ஏகத்துவமோ பும்ஸ்தமோ தனியாக இருக்காது, அமூர்த்தத்வாத் அப்படின்னு சம்சயம் வரும் பொழுது, அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுது, இவைகளுக்கெல்லாம் ஆசிரியமாக அங்கேயே அந்த வாக்கியத்திலேயே சொல்லப்படுகின்றதான பசுகு ஆசிரியமாக இருக்கட்டும் அப்படின்னு இங்கேயும் வச்சுக்கலாமே. வச்சுட்டா வாக்கியபேத தோஷா வராதே அப்படின்னு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறா. இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு நம்ம பங்கியை பார்த்தா இந்த விஷயம் நல்லா புரியும். யதா அருணயா பிங்காக்ஷ்யா ஏகஹாயன்யா கவா சோமம் கிரீணாதி இத்யத்ர காரகானாம் கரணகாரகானாம். இங்க நீங்க பார்த்தா தெரியும், அருணயாங்கிறத ஒரு திருத்தியா இருக்கு. அந்த திருத்தியாவினால் நமக்கு என்ன தெரிகிறது? ஆருண்யம் சாதனம் கரணம் அப்படின்னு தெரிகிறது. அத போல பிங்காக்ஷ்யா அங்கேயும் திருத்தியா பக்தி இருக்கு, ஏகஹாயன்யாவிலும் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? இது ஒவ்வொன்றும் சாதனம்னு தெரிகிறது. இத்தியத்ர காரகானாம் கிரியான்வய நியமாத்
சோமக்கிரயன அந்த கிரியா ஒண்ணு, அந்த கிரியா சொல்லணும், இல்ல ஆர்த்தி பாவனாங்கிற கிரியா சொல்லணும். நம்ம பொறுத்தவரையில ஆர்த்தி பாவனாங்கிற கிரியையில தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆர்த்தி பாவனாங்கிற கிரியையில இவைகள் எல்லாம் ஆருண்யமாகட்டும், ஏகஹாய நீத்துவமாகட்டும், இவையெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சாதனமாக அதுல போய் சேர்கிறது. கிரியான்வய நியமாத்து கரண விபக்திபிஹி ஆருண்ய பிங்காட்சித்வ ஆதீனாம், ஆதிபதத்தினால ஏகஹாய நீத்துவம். சதுருணாம், இந்த நான்கும் இந்த இந்த கிரந்தத்துல நாலும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா கௌஹு அப்படிங்கிறது ஏற்கனவே சாதனம்னு வேற வாக்கியத்தினால கிடைக்க பெற்றிருக்கு. அதனால இந்த மூன்றுக்குன்னு வச்சுக்கணும். சதுர்ணாம் பரஸ்பரம் அனன்விதானாமேவ. பரஸ்பரம் அனன்விதானாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பரஸ்பரம் விசேஷ விசேஷ பாவனம் பாவனா இல்ல, விசேஷ விசேஷண பாவா இல்ல. அதாவது ஆருண்ய விசிஷ்டா கௌஹு, ஏகஹாய நீத்துவ விசிஷ்டா கௌஹு, இப்படி பரஸ்பரம் இவைகளுக்கு விசேஷ விசேஷண பாவா கிடையாது. நேரடியா எல்லாவற்றையும் நாம ஆர்த்தி பாவனாவில தான் போய் சேர்க்க போறோம். கரணத்வேன சம்பந்தேனா. அதுதான் சொல்றார். பரஸ்பரம் அனன்விதானாமேவ சோமக்கிரயண அங்கத்வேன அன்வயே சதி. சோமக்கிரயணாங்கத்துவம் கிடைக்க பெற்ற பிறகு ஆருண்யாதேகே குணஸ்ய, ஆருண்யம் முதலிய குணங்களுக்கு அமூர்த்தஸ்ய, அமூர்த்த திரவியமாக இருக்கக்கூடிய இவைகளுக்கு ஸ்வதஹா, அதாவது சுயமாக, கிரியா சாதனத்துவ அயோகாத், வெறும் குணத்தை கிரியா சாதனம்னு சொல்ல முடியாது. அப்போ கிரியா சாதனத்துவம் இவைகளுக்கு நேரடியாக கிடைக்காது. அதனால் என்ன பண்ணலாம்? கிரியா சாதன ஏகஹாயனி கோ பரிச்சேதகத்வேனா, கிரியா சாதனமாக இருக்கக்கூடிய திரவியம் கௌஹு, அந்த திரவியத்துல ஆசிரியமாக இருந்து கொண்டு, அதாவது இந்த ஆருண்யம் அப்படிங்கிற குணஹா ஏகஹாயனியா இருக்கக்கூடிய பசு இருக்கே, அந்த பசுவில ஆசிரிதமா இருந்து கொண்டு, ஆசிரிதமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? விசேஷணமாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த திரவியத்தை வியாவர்த்தனம் பண்ணுகிறது. மற்ற பசுக்களில் இருந்து இந்த பசுவை, இந்த ஆருண்ய குணம் அதுல சேர்ந்து, பசுவில சேர்ந்து மற்ற பசுக்களிலிருந்து இதை பிரிச்சு காட்டுறது, வியாவர்த்தனம் பண்ணுகிறது. அதத்தான் இங்க எந்த பதத்தினால சொல்றார்? பரிச்சேதகத்வேனா. கிரியா சாதன ஏகஹாயனி கோ பரிச்சேதகத்வேனா பஷ்டாத். இது முதல் நிலையில வரக்கூடிய சாப்த போதம் இல்லை. முதல் நிலையில வரக்கூடிய சாப்த போதம் இது. அருணயா சோமம் கிரீணாதி, ஏகஹாயன்யா சோமம் கிரீணாதி, பிங்காக்ஷா சோமம் கிரீணாதி, கவா சோமம் கிரீணாதி, இப்படிதான் தனித்தனியா முதல் சாப்த போதம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு யோக்கியதை இல்லையே சாதனமாக ஆகிறதுக்கு நேரடியாக அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது இது இரண்டாவதாக இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. கோ பரிச்சேதகத்வேனா பஷ்டாத் பரஸ்பரம் பார்ஷ்டிக அன்வயா, பார்ஷ்ணிக அன்வயான்னு சொல்லியிருக்கா. இதை பார்ஷ்டிக அன்வயான்னு சொல்றது உண்டு. அப்படின்னா இந்த வாக்கியத்துக்கு ரெண்டாவது நிலையில என்ன சாப்த போதகா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, யா ஏகஹாயனி, எந்த பசு உண்டோ, ஏகஹாயனியா இருக்கக்கூடிய பசு உண்டோ, அது எப்பேற்பட்டது? சா பிங்காட்சி அருணா, பிங்களமான அக்ஷனிய கொண்டது, அதே மாதிரி ஆருண்ய குணத்துடன் கூடியது. தத்வத் அப்படின்னு என்ன அர்த்தம்? அத போல பசுநாய ஜேதாங்கிறதையும் சொல்லலாமே. ஏகத்வஸ்ய சாட்சாத் ஆர்த்தி பாவனாயாம் சாதனத்வேன அன்வயः, பும்ஸ்த்வஸ்யாபி ததைவ அன்வயः, பசோஹ अपि ததைவ அன்வயः, பஷ்சாத் பாரிஷ்டிக போத வேலாயாம் பரஸ்பரம் ஏகத்வ பும்ஸ்த்வ பசு பசு பசோஹ, இந்த மூணுத்துக்கும் பரஸ்பரம் அன்வயா. கதா, எப்பொழுது? அது பாரிஷ்டிக போத வேலாயாம். இப்படி சொன்னா பசுநாய ஜேதா அப்படிங்கிற இடத்துலயும் வாக்கியபேதம் வராது. அத போல இது பூர்வபக்ஷி எங்க சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு கேட்டா, சித்ரயாய ஜேத பசுகாமஹாங்கிற இடத்துல. இப்போ ரெண்டு இடத்துல வாக்கியபேதா வராதுன்னு காமிச்சா. எங்க? அருணைகஹாயனி ஸ்தலத்துல பசுநாய ஜேதான்னு. அத போல சித்ரயாய ஜேத பசுகாமஹாங்கிற இடத்துலயும்
பிராப்த பசுத்தேசேனா அக்னிசோமியம் பசுமால பேத அப்படிங்கிற கர்மோத்தேசேனா சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசு விதானே அபி வாக்கியபேதா நாஸ்தி. ஏன் சித்திரத்துவம் தனியாக சாதனம், ஸ்திரீத்துவம் தனியாக சாதனம், பசுகு தனியா சாதனம் இப்படின்னு முதல்ல சொல்லிட்டு தனித்தனியா எல்லாம் சாதனமா சொல்லிட்டா அநேக விதானம், அதாவது இந்த இடத்துல தனித்தனியா சாதனம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்ஷ்டிக போத வேலையில இந்த சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த இரண்டும் எங்கே ஆசிரியமா இருக்கு அப்படின்னு கேட்டால் அதே வாக்கியத்தை சொல்லப்பட்ட பசுவுல ஆசிரியமா இருக்குன்னு சொல்லலாம். இப்படி சொன்னா வாக்கியபேதா வராதே அப்படின்னு கேள்வி கேட்கிறார் பூர்வபக்ஷி. ததேவம் இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, நாம முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம். என்னது? உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம், விதேயகத விசேஷனம் விவக்ஷிதம் அப்படின்னு நாம ஒரு விஷயத்த சொன்னோம். அது நல்ல விஷயம்தான். அதாவது பூர்வபக்ஷி நமக்கு இங்க எடுத்து கொடுத்திருந்தாலும் அந்த விஷயமானது இன்னொரு இடத்துல சித்தாந்தமா இருக்கக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி பசுநாயஜேத அப்படிங்கிறது பூர்வபக்ஷி உதாரணமா காமிச்சாலும் அது சரியான இடம்தான். அங்க வாக்கியபேதம் ஒத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி அருணைகஹாயனி நியாயம் சொன்னாரே பூர்வபக்ஷி, அந்த இடமும் கூட சித்தாந்தம் அப்படிதான் இருக்கு. அங்கேயும் வாக்கியபேதம் ஒத்துக்கிறது இல்லை. இந்த பசுநாயஜேத அப்படிங்கிற இடமோ அல்லது அருணயா பிங்காட்சா அப்படிங்கிற இடத்துலயோ அநேக விதானம் இருந்தாலும் கூட அநேக விதானம் இருக்கிறது போல தெரிஞ்சாலும் கூட அந்த இடத்துல வாக்கியபேதா கிடையாதுங்கிறது சித்தாந்தம் தான். அந்த சித்தாந்தத்தை எடுத்துதான் பூர்வபக்ஷி ஒரு உதாரணமா காண்பிச்சு இங்கெல்லாம் நீங்க ஒத்துருக்கேல அதை போல சித்திரையாயஜேத பசுகாமஹா இங்கேயும் ஒத்துக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இதை நம்ம நல்லா மனசை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பூர்வபக்ஷி கேட்கறதுனால இது ஏதோ தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இது சித்தாந்தா தான். சித்தாந்தத்தை எடுத்து காமிச்சுதான் பிரகிருத ஸ்தலத்துல சித்திரையாஜேத பசுகாமஹாங்கிற இடத்துல பூர்வபக்ஷி கேட்கிறான். இதை நம்ம நல்ல மனசை வச்சுக்கணும். ததேவம் உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம் உபாதேயகதம், அதாவது விதேயகதம் விசேஷனம் விவக்ஷிதம் இதி ஸ்திதம் இதி சித்தம். ஏவஞ்ச சித்ராபதேன சித்ரத்வ ஸ்திரீத்வ உபய விசேஷித பசுகாரகஸ்ய யஜேத இதி பத அனூதிதே அக்னிசோமீய பசுயாகே விதாத்தும் சக்கியத்வாத் கதம் நாமத்துவம் இதி சேத். இது வரையில் பூர்வபக்ஷா ந அப்படிங்கிறது பரம சித்தாந்தத்தை சொல்ல போறான். கடைசியா என்ன கேட்டா பூர்வபக்ஷி அப்படின்னு கேட்டா, அக்னிசோமியம் பசுமால பேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால பசுயாக கிடைச்சது. அதை உத்தேசிச்சு சித்திரையாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல விதேயகதமாக இருக்கிறதுனால சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் ஏதது உபய விசிஷ்ட பசுகு விதீயத்தே. ஒன்னும் தப்பு இல்லையே, விதேயகதமான விசேஷனம் விவக்ஷிதம் தானே, இதை நீங்களே ஒத்துருக்கேலே. அதனால சித்திரையாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல இந்த சித்ரா பதம் திரவிய விதாயகம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கு பதிலாக சித்தாந்தி நீங்க சொல்றபடி சித்ராபதம் கர்மநாமதேயம் வேண்டாம். ஏன் சித்தாந்தி ஏன் சித்ராபதத்தை கர்மநாமதேயமா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டா வாக்கியபேதம் வந்துடும் தானே சொன்னா. இப்பதான் வாக்கியபேதம் வராதுன்னு காமிச்சிட்டோமே. ஏன்னா இது விதேயகதமா இருக்கிறதுனால. அதனால சித்ராபதம் திரவிய விதாயகமா இருக்கட்டும். தத்னா ஜுஹோதி மாதிரி இது ஒரு திரவிய விதாயகமா இருக்கட்டும். ஏவஞ்ச சித்ராபதேன சித்ரத்வ ஸ்திரீத்வ உபய விசேஷித பசுகாரகஸ்ய யஜேதா இதி பத அனூதிதே அக்னிசோமீய பசுயாகே விதாத்தும் சக்கியத்வாத் கதம் நாமத்துவம் இது சேத். பூர்வபக்ஷா இதோட முடிகிறது. அப்படி சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இவ்வளவு நேரம் ரொம்ப சிரமப்பட்டு சித்தாந்தங்களையே எடுத்து காமிச்சு எங்கெங்கெல்லாம் வாக்கியபேதம் நிறைய விதிக்கும் பொழுதும் கூட வாக்கியபேதம் வரலையோ அதெல்லாம் காமிச்சுதானே கேட்டான். அப்படின்னு கேட்டா அந்த இடங்களுக்கும் இந்த சித்திரையாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. திருஷ்டாந்த வைஷமியம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ திருஷ்டாந்தமாக எதை காமிச்சியோ அதற்கும் இந்த இடத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு போல இருந்தாலும் ஒண்ணு இல்லை. இதுதான்
திருஷ்டாந்த வைஷமியம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன வைஷமியம் இருக்கு இங்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை பூர்வபக்ஷி சொன்னபடி சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல அக்னிசோமிய பசு யாகத்தை உத்தேசிச்சு சித்திரத்துவ ஸ்திரீத்துவ விசிஷ்ட பசு திரவியம் விதிக்கப்படுறது அப்படின்னு ஒத்துண்டா என்ன ஆகும்னு கேட்டா, அப்ராகிருதமான ஒரு விஷயத்தை ஒத்துண்டதாகவும் பிராகிருத விஷயத்தை விட்டதாகவும் ஆயிடும். அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டா, இந்த சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியம் எங்க இருக்கு? இந்த ததி மதுகிருதமாபோதானான்னு ஒரு வாக்கியம் முதல்ல படிச்சோமே, அதாவது பிராஜாபத்திய யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் அதற்கு பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னு நல்லா கவனிச்சா தெரியும். பிராஜாபத்திய யாகா விதிச்சாயிடுது. அடுத்து நமக்கு என்ன கேள்வி வரும்? இந்த யாகத்துக்கு பலன் என்னன்னு நமக்கு கேள்வி வருது. அப்போ அந்த இடத்துல எந்த விஷயமான கேள்வி நமக்கு வருது? பலத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி வருது. அப்போ இந்த வாக்கியம் அந்த இடத்துல பக்கத்துல இருந்துட்டு பலத்தை சொல்றது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? அல்லது சம்பந்தமே இல்லாத எங்கேயோ இருக்கக்கூடிய அக்னிசோமியம் பசுமால பேதங்கிற வாக்கியத்தை உத்தேசிச்சு இந்த இடத்துல இந்த சித்ரயாஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியம் திரவியத்தை விதிக்கிறது அப்படின்னு சொல்றது உச்சிதமா இருக்குமா? பிராகிருதமாக, அதாவது இந்த இடத்துல தேவைப்படுகின்ற காரியம் அதை செய்யறது உச்சிதமா, அசம்பத்தமான இன்னொரு காரியத்தை செய்யறது உச்சிதமா அப்படின்னு பார்த்தோம்னா பிராகிருத காரியம் பண்றதுதான் இங்க தேவலையா இருக்கு இல்லையா? அதுதான் சொல்றார் ததா சதி. ததா சதின்னு என்ன அர்த்தம்? அக்னிசோமியம் பசுமால பேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற யாகத்தை உத்தேசிச்சு சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால திரவியம் விதிக்கையில் என்ன ஆயிடும்? பிரகிருதஸ்ய பிராஜாபத்திய யாகஸ்ய பலசம்பந்தாகாங்க்ஷஸ்ய ஹானம். பிரகிருதங் கர்ம, அதாவது இங்க எடுத்துக்கொண்ட கர்ம பிராஜாபத்திய கர்மா, அந்த யாகத்தினுடைய பலாகாங்ஷா இருக்கே அது கெட்டு போயிடும் அர்த்தம். அதற்கு பதில் கிடைக்காது. அப்பிரகிருதஸ்ய, அதாவது சம்பந்தமே இல்லை. இந்த வாக்கியம் வேற ஏதோ பிரகரணத்துல இருக்கு, அக்னிசோமிய பிரகரணம் வேற எங்கேயோ இருக்கு. சம்பந்தமே இல்லாத அப்பிரகிருதஸ்ய அக்னிசோமிய யாகஸ்ய கல்பனாச்சஸ்யான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? சித்ரையா எஜேதங்கிற இடத்துல இந்த எஜேத பதம் பக்கத்திலேயே இருக்கக்கூடியதான பிராஜாபத்திய யாகத்தை சொல்லல. ஒரே பிரகரணத்துல ரெண்டும் படிக்கப்பட்டிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பிராஜாபத்திய யாகத்தை இந்த எஜு பதம் சொல்லல. எங்கேயோ சம்பந்தமே இல்லாத இடத்துல இருக்கக்கூடியதான அக்னிசோமிய யாகத்தை தான் இந்த சித்ரையா எஜேதங்கக்கூடிய எஜு பதம் சொல்றது அப்படின்னு கல்பிக்கணும். சரி, இவ்வளவு கல்பிச்சாலும் கூட அந்த இடத்துல பசுகாமகான்னு ஒரு பதம் இருக்கே, சித்ரையா எஜேத பசுகாமகா, அந்த பசுகாம பதத்துக்கு என்ன அர்த்தம் பண்றது? அக்னிசோமியம் பசுமால பேதான்னு அந்த இடத்த கர்மா சொல்லியாச்சு, இந்த வாக்கியம் திரவியத்தை விதிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. திடீர்னு நீங்க எப்படி பல சம்பந்தம் சொல்றது? எந்த கர்மாவுக்கு இந்த பல சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அந்த பதம் வியர்த்தம்னு ஆயிடும். சித்ரையா எஜேத பசுகாமகாங்கிற இடத்துல பசுகாமகான்னு பதம் இருக்கே அது வியர்த்தம், அது எதையுமே சொல்லல. ஆனா இதே பிராஜாபத்திய யாகத்தினுடைய பல சம்பந்தத்தை சொல்றதுக்காக இந்த வாக்கியம் வந்ததுன்னு சொன்னா வாக்கியத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதங்களுக்கும் ஒவ்வொரு வேலை, அதாவது சார்த்தக்கியம் இருக்கு. சித்ரா பதம் கர்மனுடைய பெயரை சொல்றது, எஜு பதம் பிராஜாபத்திய யாகத்தை சொல்றது, பசுகாமகா பதம் பல சம்பந்தத்தை சொல்றது. அப்போ வாக்கியத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதங்களும் சார்த்தகமாக ஆகிறது. ஆனா பூர்வபக்ஷி சொன்னபடி சொன்னால் அப்ராக்கிருதமான விஷயத்தை எடுத்துட்டுதான் ஆகும். அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய அத்தனை வாக்கியங்களுக்கும் சார்த்தக்கியம் கிடைக்காது. பசுகாம பதம் வியர்த்தம்னு ஆயிடும். அதுதான் இங்க சொல்றார். அப்பிரகிருதஸ்ய அக்னிசோமிய யாகஸ்ய கல்பனாச்ச ஸ்யாத் தத்வயம் அயுக்தம். தத்வயம் எந்த ரெண்டு? பிராகிருத காரிய ஹானம், அப்ராகிருத காரிய ஸ்வீகார, இந்த ரெண்டுமே அயுக்தம், தகாதது, அதாவது செய்யக்கூடாதது. தஸ்மாத் சித்ர, இதுதான் இந்த வைஷமியம். அருணேகஹாயனின் நியாயத்தை காட்டிலும் பசுநாய ஜேதா அப்படிங்கிற இடத்தை காட்டிலும் இந்த இடத்த இதுதான் வித்தியாசம். அங்க இந்த மாதிரியான தோஷகா இல்லை. அதனால விதேயகதமான விசேஷணத்தை விவக்ஷிதம்னு சொல்லி எடுத்துட்டோம். இங்க விதேயகதமா இருந்தாலும் கூட விசேஷணம் அவிவக்ஷிதம்,
அதாவது விசேஷனம் அவிவக்ஷிதம்னு நம்ம எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம், இந்த சித்ரா பதம் திரவிய விதாதிகம் இல்லைங்கிறதுனால இந்த இடத்துல நாம எடுத்துக்கல. தத்வயம் அயுக்தம் தஸ்மாத் சித்ராபதம் கர்ம நாமதேயம். இப்படியாக தத்பிரக்யாதிபிஹி தத்பிரக்ய தத்வியபதேச யௌகிக வாக்கிய பேத பயாத் அப்படின்னு இந்த 4 நிமித்தங்கள் சொன்னோம் இல்லையா, அதுதான் தத் பிரக்யாதிபிஹி. ஆதிபதத்தினால தத்வியபதேச வாக்கிய பேத யௌகிக இதை எடுத்துக்கணும். இவைகளால் அந்யதமேன ஒவ்வொரு இடத்துல ஏதாவது ஒண்ணு 4த்துல ஒண்ணு இருக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம கர்மநாமதேயம்னு சொல்றோமோ அங்க இந்த 4த்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும். தத் பிரக்யாதிபிஹி அந்யதமேனா சர்வத்திர, சர்வத்திரன்னு சொன்னா நாமதேயம்னு நம்ம எங்கெங்கெல்லாம் சொல்றோமோ அங்க கர்மநாமத்துவம் ஊஹ்யம், நாமளே இது தெரிந்து கொள்ள வேண்டியது. இதோட இந்த கர்மநாமதேய விசாரா முடிகிறது. இதன் பிறகு அர்த்தவாத விசாரா. அர்த்தவாதானாம் து ஸ்வார்த்த பரத்வே பிரயோஜனாபாவாத் அத்யயன விதிவசேன பலவத் அர்த்தஞானார்த்தத்வஸ்ய ஆவஷ்யகத்வாத் விதேயகத பிராசஸ்த்ய பிரதிபாதனத்வாரா வித்யேகவாக்கியதயா பிராமாண்யம். அர்த்தவாதானாம் பிராமாண்யம் இந்த இப்படி அன்வயா, அர்த்தவாதங்களுக்கு பிராமாண்யமானது கிட்டுகிறது. எப்படி? அர்த்தவாதத்தினுடைய சுவார்த்தத்தை பார்த்தால், அர்த்தவாத வாக்கியங்களை படிக்கும் பொழுது ஒரு அர்த்தம் வரும் இல்லையா, அந்த வாக்கியங்கள்ல இருந்து ஒரு சாப்த போதம் வரும் இல்லையா, அது எதற்கும் உதவாதது. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அஜ்ஞாத விஷயம் ஒன்றும் நமக்கு தெரியாது. அப்போ அர்த்தவாத வாக்கியானாம் ஸ்வார்த்த பரத்வே பிரயோஜனாபாவாத், அந்த அர்த்தவாதங்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய சாப்த போதம் இருக்கே, அந்த வாக்கியார்த்தத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறதுனால வேற பிரயோஜனம் எதுவும் அதுக்கு இல்லை. இப்போ அர்த்தவாதங்கள்லாம் பிரயோஜனம் அற்றவைகளாக ஆகட்டுமே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா அத்தியன விதி இருக்கே, ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு அத்தியன விதி, இது என்ன பண்ணி கொடுத்தது? மொத்த வேதத்தையும் அத்தியனம் பண்ணணும்னு சொன்னது. அதோடு மட்டும் இல்லாத அத்தியனம் எதை உத்தேசிச்சு விதிக்கப்படுதுன்னு கேட்டா பிரயோஜனவத்தாக இருக்கக்கூடிய அர்த்த ஞானத்தை உத்தேசிச்சுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அர்த்தவாத வாக்கியங்களுடைய அர்த்தமானது எதற்கும் உபயோகமற்றதுன்னு சொன்னால், இப்போ வேதத்துல இதுவும் ஒரு அம்சம் தானே, அர்த்தவாத வாக்கியங்களும் வேதத்துல ஒரு விபாகம் தானே, அதுவும் வேதகா தானே. அப்ப என்ன ஆயிடுறது? பிரயோஜனவத் அர்த்த ஞானோத்தேசேன அத்தியனம் விதத்தேன்னு சொன்னோமே, அது சரிவராத போயிடும். அதனால என்ன பண்ணணும்? நேரடியாக இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்காத போதிலும், இந்த அர்த்தவாத வாக்கியங்களுடைய அர்த்தமானது நேரடியாக எந்த ஒரு புது விஷயத்தை சொல்லிக் கொடுக்காத போதிலும் இதற்கு வேற ஒரு பிரயோஜனம் இருக்கு. அதாவது விதி வாக்கியங்கள் எந்த கர்மாவை விதிக்கிறதோ அந்த கர்மாவை பத்தினதான ஸ்துதியை பண்ணி கொடுக்கிறது இந்த அர்த்தவாதம். அப்போ இந்த அர்த்தவாதா என்ன பண்றதுன்னு கேட்டா விதியோட ஏக வாக்கியதாவாக இருக்கு. அப்படின்னா என்னது? விதி எந்த விஷயத்தை சொல்றதோ அதை பத்தி இதை சொல்றது இல்லையா, ஒரே விஷயத்தை சொல்லுவதாக இருக்கு. நிஷேத ஸ்தலத்துல நிஷேதமானது எதை நிஷித்தமாக்குறதோ, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதோ அதை பத்தின நிந்தாவை சொல்றது அர்த்தவாதா. இப்படி வித்யேக வாக்கியதாவை அடைந்து அர்த்தவாதமானது பிரயோஜனவத்தாக ஆகிறது. இதைத்தான் எப்படி பண்ணார்? அர்த்தவாதானாம் து வித்யேக வாக்கியதையா பிராமாண்யம். நேரடியாக பிராமாண்யம் தர்மத்தை சொல்லலைன்னாலும் வித்யேக வாக்கியதாவா இருந்து கொண்டு தர்மத்துல இது பிரமாணம் ஆகிறது. இதைத்தான் சொன்னார் அர்த்தவாதானாம் து வித்யேக வாக்கியதையா பிராமாண்யம். நடுவுல சொன்னதெல்லாம் என்னது? சுவார்த்தத்துல பிராமாண்யம் இல்லை, அதனால விதிக்கக்கூடிய எதுவோ அதனுடைய பிரசம்சைய பண்றதுன்னு சொல்ல போறார். அர்த்தவாதானாம் து ஸ்வார்த்த பரத்வே பிரயோஜனாபாவாத் அத்யயன விதிவசேனா பலவத் அர்த்தஞானார்த்தத்வஸ்ய ஆவஷ்யகத்வாத் விதேயகத பிராசஸ்த்ய பிரதிபாதனத்வாரா போதனத்வாரா
வித்யேக வாக்கியத்தையா பிராமான்யம் அர்த்தவாதானாம். சரி, இப்போ அர்த்தவாதங்களுக்கு எப்படி பிராமான்யம், எப்படி பிரயோஜனவத்துவம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். இவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டா, சஹா அர்த்தவாதா சதுர்விதா, 4 விதமாக பிரிக்கப்படுகின்றன. எப்படி? நிந்தா, பிரசம்சா, பரகிருதி, புராகல்பஹா அப்படின்னு 4 விதம். இதே ஒரே வாக்கியமா சொல்றார். நிந்தா, பிரசம்சா, பரகிருதி, புராகல்ப பேதாத் அப்படின்னு இப்படி 4 விதமா பிரிச்சிருக்கான். தத்ர நிந்தார்த்தவாதா யதா. நிந்தான்னா என்னது அப்படின்னா, அதை பத்தின ஒரு தூஷணம் பண்றது. தூஷணம்ங்கிறத விட அதை பத்தி ஒரு நிந்தனை பண்றது. நிந்தனைங்கிற நம்ம தமிழ் சொல்லணுமோ அதுதான் நிந்தனை பண்றது. எப்படி? யதா அசத்திரம் வா ஏதத் எதச்சந்தோமம் அப்படின்னு வாக்கியம். அஸ்ருஜம் ஹி ரஜதம் யோ பரிஹிஷி ததாதி புராஸ்ய சம்வத்சராத் கிருஹே ருதந்தி அப்படின்னு இருக்கு. இத்தியாதி போன்றவைகள். இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அச்சந்தகான் இருக்கு. அதாவது சந்தோமஹா அப்படின்னு என்னது? சந்தோம பதத்துக்கு ஸ்தோமஹான்னு அர்த்தம். அதுலயும் குறிப்பா சொல்ல போனா, காயத்ரி திருஷ்டுப்பு ஜெகதி 24 எழுத்து கொண்ட காயத்ரி, 44 கொண்ட திருஷ்டுப்பு, 48 எழுத்து கொண்ட ஜெகதி. இந்த 3 சங்கிய இருக்கு இல்லையா? இந்த சங்கியை தான் நம்ம ஸ்தோமஹான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சங்கிய கொண்ட அந்த ஒரு சத்திரம் இல்லைன்னு வச்சுப்போம். அது சத்திரமே இல்லை. இத்தகைய ஸ்தோமத்தை சங்கிய குறிப்பிட்ட சங்கிய சொன்னோம் இல்லையா? இந்த சங்கியை கொண்டிருக்காத ஒரு சத்திரம் இருக்குமே ஆனால் அது சத்திரமே அல்ல அப்படின்னு நிந்தனை. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரிகிறது? கண்டிப்பாக இந்த ஸ்தோமங்கள் சங்கியானது அந்த சத்திரத்துல இருக்கணும், எல்லா சத்திரத்திலும் இருக்கணும் அப்படிங்கிறதாக தெரிகிறது. இது எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டால், நிந்தனை மூலமாக தெரிகிறது. ஒண்ணு. அடுத்தது அஸ்ருஜம் ஹி ரஜதம். பரிஹிஷி ரஜதம் நதேயம். பரிஹிஸ் அப்படிங்கிற ஒரு கர்மா. அந்த கர்மாவில ரஜத தானம் நிஷித்தம். வெறும்னே நிஷித்தம் பண்ணினாலும் சில பேருக்கு அதுல விருப்பம் வரலாம், பண்ணுவான். அப்படி பண்ணாம இருக்கிறதுக்காக என்ன பண்றான்? அதை பத்தின நிந்தைய பண்றான். எப்படி? அஸ்ருஜம் ஹி ரஜஹா. இந்த அஸ்ரு ஜம், அஸ்ருனா கண்ணீர், அதிலிருந்து உண்டானதுதான் இந்த வெள்ளி ரஜதம். யாரு கண்ணிலிருந்து? ருத்ரனுடைய கண்ணிலிருந்து வந்தது. அவருடைய கண்ணிலிருந்து விழுந்ததான அந்த அசுர் இருக்கே கண்ணீர், அதுதான் வெள்ளியா ஆச்சு. இத தானம் பண்ணினா என்ன ஆகும்? தானம் பண்ணினவனுடைய வீட்டுல வருஷ காலம் ரோதனம் வந்துட்டே இருக்கும், அழுகு நடந்துட்டே இருக்கும். இப்ப யாரோ கொடுப்பாலோ? யாரும் கொடுக்க மாட்டா. அப்ப என்ன பண்றது? இந்த அர்த்தவாதம் நிஷேதம் பண்ற இடத்துல நிஷித்தமா எது இருக்கோ அதை பத்தின நிந்தைய பண்ணி அதுல ருச்சி வராமல் பிரவருத்திக்காமல் எப்படி இருப்பானோ அப்படி பண்ணி கொடுக்கறது. இது நிஷேத ஸ்தலத்துல. இதே விதேய ஸ்தலத்துல அந்த விதேயமா இருக்கக்கூடிய கர்மாவை பிரசம்சை பண்ணி பிரவருத்தி வராம இருந்தாலும் கூட, ஏதாவது சோம்பேறித்தனத்தினால அலசத்தாவினால அவனுக்கு ஒருவேளை பிரவருத்தி வரலைன்னாலும் கூட ருச்சியை உற்பாதனம் பண்ணி அவனை பிரவருத்திக்க வைக்கும் இந்த அர்த்தவாதா. இப்ப நாம பார்த்தது இந்த பரிஹிஷ ரஜதம் நதேயம் அப்படிங்கிற நிஷேத ஸ்தலத்துல பார்த்திருக்கோம். அடுத்தது பிரசம்சா. பிரசம்சா யதா சோபதே அஸ்ய முகம் ஏவம் வேதா. இது எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா, கர்க திரிராத்திர பிராமண பாடா இருக்கு. அந்த பாடத்தை படிச்சான்னு சொன்னா அந்த படிக்கக்கூடியதான மாணவக்கனுடைய முகம் சோபதே அப்படின்னு புகழ்ச்சியா சொல்லப்படுறது. இங்க இன்னொரு ஒரு அர்த்தவாதங்கள் கூட இங்க இருக்கு. ஆஸ்ய பிரஜாயாகம் வாஜி ஜாயத்தேன்னு இருக்கு. அதாவது வாஜம்னா அன்னம்னு அர்த்தம். இங்க இந்த கர்கத்திராத்திர பிராமண பாடத்தை படிக்கிறதுனால அந்த வீட்டுல நிறைய அன்னங்கள் கொடுக்கிற அளவுக்கு வருமா.
அப்படின்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டா, அந்த கர்கத்ராத்திர பிராமண பாடத்து இருக்கு இல்லையா, அதை பத்தின புகழ்ச்சியாக இது இது பிரசம்சா. புகழ்ச்சின்னா பிரசம்சா. இது ரெண்டு வாக்கியத்தினால புகழப்படுகிறது. சோபதே அஸ்ய முகம் யதேவம் வேதா. இன்னொரு உதாரணம், வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதே ஏனோபதாவதி சயேவைனம் பூதிங்கமயதி. வாயவ்யம் ஸ்வேதமாலபேத பூதி காமஹான்னு வாக்கியம். இது பிராமண வாக்கியம், விதி வாக்கியமா இருக்கு. இந்த வாக்கியம் என்ன பண்றது? வாயு தேவதாக்கமான பசு திரவியகமான கர்மாவை விதிக்கிறது. விதிச்சதுக்கு அப்புறம் அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான அர்த்தவாதா இருக்கு இல்லையா, வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா வாயுமேவ ஸ்வேன பாகதே ஏனோபதாவதிங்கிற இந்த வாக்கியம் என்ன சொல்லி கொடுக்கிறது? இந்த வாயு இருக்கே, மிக வேகமா போகக்கூடிய தேவதை, அது உனக்கு ஐஸ்வர்யங்களை ரொம்ப சீக்கிரமா கொடுக்கும் அப்படின்னு பிரசம்சை பண்றது. யார பத்தி? வாயு தேவதையை பத்தி. இந்த வாக்கியம் படிக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நேரடியாக எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்படி வாயு தேவதைய பிரசம்சை பண்றதுனாலையும் நமக்கு என்ன தெரிகிறது? அப்பேற்பட்ட வாயு தேவதை தான் இந்த கர்மாவில தேவதையா இருக்கு. அப்போ இந்த கர்மா எப்பேற்பட்டதா இருக்கும்? இதை நீ அனுஷ்டானம் பண்ணினேன்னு சொன்னா உனக்கு ஐஸ்வர்யங்கள் வெகு சீக்கிரமா சேர்ந்துடும். ஏன்னா இந்த கர்மாவில் இருக்கக்கூடிய தேவதை யாரு? வாயு. அவர் எப்பேற்பட்டவர்? க்ஷேபிஷ்டா, வேகமாக போகக்கூடியவர். அப்படிங்கிறதாக இந்த கர்மாவினுடைய ஒரு பிராசஸ்தியத்தை சொல்லி கொடுக்கிறது இந்த அர்த்தவாத வாக்கியம். இதைத்தான் நாம சொன்னோம், விதிக்கக்கூடிய கர்மாவை பத்தி ரொம்ப உயர்வாக நேரடியாக கர்மாவை பத்தியோ அல்லது கர்மாவில சம்பந்தப்பட்ட திரவியமோ தேவதையோ ஏதாவது ஒரு அம்சத்தை வச்சுண்டு அதன் வழியாக கர்மாவை பிரசம்சை பண்ணும். இப்போ நாம பார்த்த இடம் எப்படி இருக்கு? அந்த கர்மாவில சம்பந்தப்பட்ட தேவதையை பிரசம்சை பண்ணி அப்பேற்பட்ட தேவதை கொண்ட இந்த கர்மாவானது உயர்ந்ததுன்னு அந்த தேவதை வழியாக கர்மாவினுடைய பிரசம்சையை சொல்லி கொடுக்கிறது அர்த்தவாதா. இது பிரசம்சாவுக்கு உதாகரணம். அடுத்தது பரகிருதிஹி. பரகிருத்தின்னா என்னது? பரேணா, மற்றவரால், அதுவும் எப்பேற்பட்டவரால்? மகதா புருஷேனா, பெரிய மனிதர்களால், உயர்ந்த மனிதர்களால் இதம் கர்ம கிருதம். நாம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் யாரு பண்ணினா தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீ இப்போ உட்கார்ந்துருக்கே இந்த ஆசனம், இந்த வேலையில உட்கார்ந்துருக்கே இந்த சீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கே இதுக்கு முன்னாடி யாரு வேலை பார்த்தா தெரியுமா இந்த இடத்துல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய உயர்ந்த ஒருத்தரை சொல்லி அவர் உட்கார்ந்த இடம் இது அப்படின்னு அர்த்தம். இந்த இடம் அவ்வளவு உயர்ந்தது, நீ அவ்வளவு ஜாகிரதையா வேலை செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? நம்ம சாமானியமா லோகத்தை சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இது பரகிருதிஹி. பரேன கிருதம் இதம், மற்றவரால், அது எப்பேற்பட்ட? மகதா கிருதம் இதம் புருஷேன இதம் கர்ம கிருதம் இதி பிரதிபாதகா அர்த்தவாதா. இப்படி எந்த அர்த்தவாதங்கள் சொல்றதோ அதுதான் பரகிருதி அர்த்தவாதான்னு பேரு. அதுக்கு உதாரணம் அக்னிர்வா அகாமயதா. ஒரு கர்மா, அந்த கர்மாவை பண்ணினதுனால்தான் பிரஜாபதிரகாமயத பிரஜாசு ஜேயேதின்னு வருது. பிரஜாபதியாலையும் பண்ண முடியலையா, அதுக்கப்புறம் அக்னியானவர் அந்த கர்மாவை பண்ணினாரா, பிரஜா சர்ஜனம் சொல்லுவோம், சிருஷ்டி அதை பண்ணிட்டார் அப்படிங்கிறதாக 1வது அஷ்டகம் 6வது பிரஷ்னத்துல வருது. அக்னி அகாமயதா அப்படின்னு, அக்னியே அந்த கர்மாவை பண்ணினார் அப்படின்னு அந்த இடத்துல வருது. அப்போ அந்த கர்மா எவ்வளவு ஒரு உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு தெரிகிறது இல்லையா? பல இடங்கள்ல வேதத்துல பிரஜாபதி ரகாமயதா அப்படின்லாம் வரும். அதெல்லாம் எதை காமிக்கிறது? இந்த பரகிருதியை தான் காமிக்கிறது. இந்த கர்மாவானது உயர்ந்த அவரே பண்ணினார், அவர் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பிரஜா சிருஷ்டிய பண்ணக்கூடிய சாமர்த்தியமே வந்தது. இப்படி எல்லாம் சொல்லுவா வேதத்துல வரக்கூடிய வாக்கியத்தினால. அதெல்லாம் என்னது? அர்த்தவாத வாக்கியங்கள் தான். எப்பேற்பட்ட அர்த்தவாத வாக்கியங்கள் எல்லாம்? பரகிருதிஹி, பிரவக்திருக்க அர்த்தாதி பிரதிபாதகா புராகல்பா. புராகல்பகான்னு 4வதா இருக்கக்கூடிய பிரபேதா. அது என்னது அப்படின்னு கேட்டா, பரப்பிரவர்த்திருக்க, இன்னொருத்தர் சொன்னார், இத அவர் சொன்னார். பிரவர்த்திருக்க அர்த்தாதி பிரதிபா, அர்த்தம் யாரோ ஒருத்தரால் சொல்லப்பட்ட அர்த்தத்தை, பொருளை பிரதிபாதகா சொல்லுகின்ற வாக்கியங்கள், அதுதான் அர்த்தவாதா. அது எப்பேற்பட்ட அர்த்தவாதா? புராகல்பா அப்படின்னா இப்படி ஆயிற்று அப்படின்னு இந்த வேத வாக்கியம் சொல்றது இல்லையா,
அந்த வாக்கியங்களுக்கு புராகல்பகான்னு பேரு. எப்படி ஒரு உதாரணம் காமிக்கிறார். தமசபத்தியா தியா த்வா வத்யாசுஹு அப்படின்னு ஒரு இடம் காமிக்கிறார். இது ரெண்டாவது காண்டம். ரெண்டாவது காண்டம் 6வது பிரஷ்னத்துல இருக்கு. அக்னேஸ்திரயோஜ்யாயாகும் சோப்ராதர ஆசன்னு ஒரு அணுவாகம் ஆரம்பிக்கும். என்ன அங்க கதை அப்படின்னு கேட்டா, அக்னிக்கு 3 சகோதரர்கள் இருந்தாலாம். பெரியவர், அக்னியை காட்டிலும் பெரியவர். அந்த 3 பேரும் என்ன பண்ணியிருந்தான் முன்னாடி அப்படின்னு கேட்டா, அக்னியினுடைய வேலை ஹவ்யவாட், ஹவ்யம் வஹதீதி ஹவ்யவாட், இந்த நாம கொடுக்கக்கூடியதான அந்த ஹவிர் பாகங்களை கொண்டு சேர்க்கக்கூடியவர். அதுதான் ஹவ்யம் வஹதி, ஹவ்யவாட் அப்படின்னு பேரு. இந்த வேலையை பண்ணியிருந்தாலாம். ஆனா அப்படி அந்த வேலையை பண்ணிருந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 3 பேருக்கு மரணம் வந்துடுத்தான். அதனால பயந்து போயிட்டாராம் அக்னி பகவான். இனிமே நான் இந்த வேலையை பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த ஹவ்யத்தை கொண்டு போறதுனால மரணம் ஏற்பட்டிருக்கு என்னுடைய சகோதராளுக்கு, ஜேஷ்டாளுக்கு. அதனால நான் பண்ண மாட்டேன்னு அவர் போய் தேவர்களுடைய கண்ணுக்கு புலன்படாதபடி ஜலத்துக்குள்ளார போய் மறைஞ்சுட்டாராம். அப்படி மறைஞ்சின்றதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் அக்னி தேடிண்டே இருந்தாலும், ஏன்னா ஹவ்ய பாகம் வரல, இவர் தான் கொண்டு வர முடியும், அதுக்காக இருக்கக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு தேடிண்டே இருந்தாலும் கண்ணில் படல. அப்போ என்ன பண்ணிட்டு இந்த மத்ஸ்யா இருக்கே, ஜலத்துல இருக்கக்கூடிய மீன், பிராப்ரவீத், அது சொல்லி கொடுத்துட்டான், இங்கதான் ஒளிஞ்சிருக்காரு இவர் ஜலத்துல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, அந்த மீன் மேல கோபத்துல, நீ என்ன காமிச்சு கொடுத்துட்ட, அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டா, தம் அசபத், தம் அதனை, அந்த மத்ஸ்யத்தை அசபத் சபித்தார். என்னன்னு, தியா தியா துவா வத்யா, துவா நீ, உன்னை, துவாங்கிறது உன்னை, தியா தியா வத்யாசு, இந்த மீனவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, உன் புத்தி இருக்கும் போதே, அதாவது நீ உன்னுடைய பிரஜை இல்லாம இல்ல, வெளியில வந்தாலும் கூட, ஜலத்திலிருந்து வெளில வந்தாலும் கூட, உன்னை தெரிஞ்சே உனக்கு புத்தி பூர்வகமாவே உன்னை கொல்லுவா அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டாராம். அதாவது மீன்கள் ஜலத்தை விட்டு வெளில வந்தா அது இறந்து போயிடும், அதுக்கப்புறம் கொல்றா அப்படிங்கிறது இல்ல, உனக்கு தெரிஞ்சே உன்னுடைய புத்தி பூர்வகமாவே அவன் உன்னை கொல்லுவான், இது ஒரு சாபம் அப்படின்னு கொடுத்தாராம் அக்னி பகவான். அதுக்கப்புறம் தேவர்கள் அக்னியை கண்டுபிடிச்சிட்டா, இவரும் நான் பண்றேன், மறுபடியும் பழையபடி ஹவ்யத்தை வகனம் பண்றேன், ஆனா இறந்து போன என்னுடைய சகோதர ஒரு பாகத்தை கொடுக்கணும். என்ன பாகம்னு கேட்டா, இந்த பரிஸ்தரணத்துக்கு வெளியில விழக்கூடியது எல்லாமே, அதே மாதிரி இந்த சுவத்தினால நாம தரிக்கக்கூடிய திரவியம் இருக்கே ஹவிஹி, அந்த ஹவிசுல அக்னிக்கு உள்ளார விழறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கீழே விழுறதோ அதெல்லாம் அந்த 3 பேருக்கும் போய் சேரணும் அப்படின்னு கேட்டுண்டாராம். வரம் விரணின்னு சொன்னார். வரம் தரேன்னு தேவர்களும் ஒத்துண்டா. அதன்படி அந்த பரிஸ்தரணத்துக்கு தாண்டியோ அல்லது அந்த கரண்டிலிருந்து, ஹோம கரண்டிலிருந்து விழக்கூடிய பாகமோ ஜேஷ்டாக்கள் அவர்களுக்கு போய் சேரும்னு வரம் கொடுத்தான்னு இது கதை. இப்போ அந்த கதையில இந்த சாபம்னு ஒரு அம்சம் வந்தது இல்லையா, தம் அசபத்து தியா தியா துவா வத்யாசுன்னு, அததான் இங்க சொல்லி கொடுத்துருக்கா. இது இந்த அர்த்தவாத வாக்கியம் எப்படி சொல்லி கொடுக்கிறது, இப்படி ஆனதாக சொன்னா, புறா கல்பா முன்னாடி இப்படி நடந்ததுன்னு சொன்னா, இப்படியாக 4 விதமாக அர்த்தவாதங்கள் இருக்கிறதாக இன்னைக்கு பார்த்திருக்கோம். மேற்கொண்டு இருக்கக்கூடியதை நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ஸ்ச நிரந்தரமஹம் பஜே. நாளைக்கு பார்க்கலாம்.